விஜய் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக சக்தி. இவ்வளோ மக்கள் வாக்களித்து பதவியில இத்தனை தொகுதியில வெல்ல வச்சிருக்கிறாங்க. அவர் ஆட்சி அமையத்துக்கு வெறும் சொற்ப எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வேண்டும். ஜனநாயக படுகொலை இங்கே நடத்த பார்க்குறாங்க. விஜய்க்கு கூட்டணியில் இவ்வளவு இடம் பெற்றிருந்தால் தொல் திருமாவர்கள் நீங்க பல சீட்டில் நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆட்சியில நீங்க அதிகார பகிர்வு கொடுக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தொல் திருமாவர்கள் இந்த தேர்தலில் கூட்டணியை தவறாக முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவர் இழந்து விட்டார்னு தான் நான் வருத்தப்படுறேன். இவ்வளோ மக்கள் வாக்களிச்சிருக்க ஒரு நபருக்கும் இவ்வளோ மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு நடிகனுக்கும் இவ்வளவு பொருளாதார பின்புலம் உள்ள நபரையும் இவ்வளோ அடி அடிக்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புற உங்களை என்னையா சும்மா விடுவாங்களா? அப்போ பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் இவங்கெல்லாம் எப்படி ஒரு மனிதனை வதைக்கிறாங்கன்றத பப்ளிக் பார்த்துட்டு இருக்கு. காங்கிரஸ் எடுத்தது மிக மிக சரியான முடிவு. அவங்களும் தோல்வி எல்லா ஸ்டேட்லேயும் கட்சியே இழந்திருக்கிறாங்க. அவங்க பல இடங்கள்ல ஒரு ஊருக்கு 4 பேர் கூட இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இவர்கள் பிஜேபி பின்னாடி விஜய் சென்று விடக்கூடாது, தமிழ்நாடையும் பிஜேபி பிடிச்சிடக்கூடாது, நம்ம போய் ஆதரவு கொடுக்கலாம், 5 சீட்டு வச்சிருக்கோமேன்னு அவங்க எடுத்த முடிவு மிக மிக சரியான ஒரு முடிவு. அதை விமர்சிக்கிறதுக்கான எந்த அருகதையும் திமுக கிடையாது. விஜய் அவர்களுமே பிஜேபிக்கு எதிர்ப்பு, இப்போ காங்கிரஸுமே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாகவே பிஜேபிக்கு அவங்களும் எதிர்ப்பு தான். அப்படியே திரும்ப அவர்கள் வந்து இவ்வளோ யோசிக்கிறாங்க. இறுதியில் அவங்க வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு நிலை என்கின்ற நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுதான் தமிழகத்துக்கு பாதுகாப்பான சூழல். இல்லைன்னா மக்கள் உங்களை படிப்பாங்க, நாளைக்கு திட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் ஒருவேளை இது அதிமுகவுடைய ஆதரவை கோரினால் பின்னாடி பிஜேபி தான் விஜய் இயக்குது அப்படின்னு சொல்லி இந்த திராவிட இயக்க கட்சிகள் மறுபடியும் திமுக அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அவர் சமூக நீதி அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளையும் தொல் திருமா அவர்களையும் அணுகிறார். இக்கட்டான சூழலை ஒரு கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றாமல் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகளும் தொல் திருமா அவர்களும் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா இன்னும் ஒரு நடிகன் மட்டும் சொல்லின்னு இருக்காங்க. அரசியல்வாதிகள் மிக சிறப்பாக நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நடிகன் அரசியல் பண்ண தெரியல. ஆனா அரசியல் பண்ணதுக்கு விடுங்களேன். அவரு நாட்டினுடைய குடிமகன் தானே. அவருக்கும் இந்த நாடை எப்படி மக்களை எப்படி மாற்றி அமைக்கணும், சமூகத்தை எப்படி மாற்றி அமைக்கணும் ஒரு எண்ணம் விருப்பம் இருக்கும்ல. தனக்கு ஆட்சி கிடைத்தால் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ திமுக வந்து இரட்டை வேடம் போடுகிறது. நாங்க வந்து ஒரு 6 மாசம் இவங்களுக்கு எப்படிதான் ஆட்சி அமைக்கிறாங்க பார்க்கலாம். உங்க அப்பா வீட்டு சொத்துலையா கொடுத்த நீங்க இணையத்துல பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஐடிவிங்க அவங்க மக்களை இழிவா பேசுறாங்க. இவளுங்க இப்படி சொல்லி இவங்க வந்து 1000 ரூபாய் வாங்கின இவளுங்க 2000 ரூபாய் வாங்குறதுக்கு ப்ராஸ்டியூட்டுங்க. இவளுங்க மக்களை இழிவுபடுத்துறாங்க. பெண்களை இலவசங்களை நாங்க கொடுத்தோம்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க. இலவசம் யாரு சொத்துல கொடுத்த நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் சவிதா முனுசாமி இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வெற்றிகரமா விஜய் வந்து ஒரு வின் பண்ணிட்டாரு. ஆனா அவர் வந்து பதவி வைக்கிறதுக்கே ரொம்ப இழுப்பறியாவே போய்கிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக சக்தி. இவ்வளோ மக்கள் வாக்களித்து பதவியில இத்தனை தொகுதியில வெல்ல வச்சிருக்கிறாங்க. பெரும்பான்மையோட, ஆனால் அறுதி பெரும்பான்மையை தான் எட்டலை. அவர் ஆட்சி அமையத்துக்கு வெறும் சொற்ப எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வேண்டும். அப்போது ஜனநாயக படுகொலை இங்கே நடத்த பார்க்குறாங்க. ஆகையால் ஜனநாயக சக்திகள் விஜய்க்கு ஆதரவாக நிற்பது தான் ஒரு அறம். அதன் அடிப்படையில் நான் ஒரு நடிகருக்கோ நடிகர் கட்சிக்கோ வாக்களிக்கவில்லை என்றாலும் ஒரு ஜனநாயக சக்தியாக நான் விஜயை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக விரும்புகிறேன். இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தான் தேவைப்பட்டுச்சு. அதுலேயுமே இப்போ வந்து காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒரு 6 சீட்டுக்காண்டி இவ்வளோ இழுப்பறி வர்றது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அதனால தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் ஒருவேளை இது அதிமுகவுடைய ஆதரவை கோரினால் பின்னாடி பிஜேபி தான் விஜய் இயக்குது அப்படின்னு சொல்லி இந்த திராவிட இயக்க கட்சிகள் மறுபடியும் திமுக அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் அவர் சமூக நீதி அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளையும் தொல் திருமா அவர்களையும் அணுகிறார். இவங்க ஒரு 5 சீட்டு, சிபிஐ 3 சிபிஐஎம் 2 திருமாவளவன் அவர்கள் 2 தொகுதியிலையும் இவங்க 3 பேரும் ஆதரிச்சு ஒரு சமூக நீதி அடிப்படையிலான
காங்கிரஸ் வேற இருக்கு. காங்கிரஸ் இடதுசாரிகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு வந்துடலாம். நாளைக்கு காங்கிரஸ் உடன் இருந்தாலும், நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் இவர்கள் பிஜேபி அல்லாத, சங் பரிவார் அல்லாத, பாசிசவாதிகள் அல்லாத, சனாதனவாதிகள் அல்லாத ஒரு அரசாங்கமா ஒரு விஜய் நாளைக்கு ஆட்சி அமைச்சார்னா திமுகவுக்கு வந்து விமர்சிக்கிறதுக்கு எந்த பெரிய விஷயம் இல்லாம, இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே அவள் கையில கிடைச்ச அவள் இவங்க பின்னாடி பிஜேபி இருக்கு, பிஜேபி இயக்குறாங்க அப்படின்றதுதான். அது இல்லாம போயிடுமே அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்து தொல் திருமாவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும், நீங்கள் எங்கள் கூட்டணி அடிப்படையில், கூட்டணி நாங்கள் ஒதுக்கி தொகுதியின் மூலம் வென்றவர்கள், நீங்கள் கூட்டணி தர்மத்தை மீறுவதாக மக்களிடம் இவங்கள போர்ட்ரேட் பண்றதுக்காக பெறட்டுறதுனால இவங்க வந்து ஆதரவு கொடுக்காம இழுபறியிலேயே போயிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு வந்து 1988 எஸ்ஆர் பொம்மையை கர்நாடகாவில் வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆட்சியை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடும் பொழுது உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 356வது பிரிவை பயன்படுத்தி எளிதாக ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை, ஒரு ரெப்ரசன்டேட்டிவை, மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆட்சியை, பிரதிநிதிகளை கொண்ட மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசை நீங்கள் டிசால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது வந்து ஆர்டிகிள் 356 வச்சு கலைக்கலாம் அப்படின்ற ஒரு டூலை பயன்படுத்தி மத்திய சர்க்கார் இப்பவும் ப்ளே பண்றாங்க. இந்த 356வது பிரிவை வச்சுட்டு தான் மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜியை வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க, ராஜினாமா பண்ண மாட்டேறாங்க. அதை வச்சு அவங்க அங்கே கலவரங்களை உண்டு பண்றாங்க. கலவரங்களை உண்டு பண்ணால் நாளைக்கு ஒருவேளை இங்கே கலவரங்கள் உண்டானா அந்த கலவரம் இங்கே யாருமே முதல்வராக இல்லை, நாட்டில் கலவரங்கள் நடக்குது, எமர்ஜென்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனாதிபதி வந்து குடியரசுத் தலைவரை அணுகுவாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றத்தின் லோக்சபா ராஜ்யசபாவை அணுகி அங்கே ஒரு டிஸ்கஷன் பண்ணி இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்றது. இது ஒரு லாங் ப்ராசஸ். அப்படி ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு பிஜேபி வந்து முயற்சி பண்ணுது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை ஒரு கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றாமல் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகளும் தொல் திருமாவர்களும் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா இன்னும் ஒரு நடிகன் மட்டும் சொல்லின்னு இருக்காங்க. அரசியல்வாதிகள் மிக சிறப்பா நடிச்சுட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். ஆனா ஒரு நடிகன் அரசியல் பண்ண தெரியல. ஆனா அரசியல் பண்ணதுக்கு விடுங்களேன், வழியை கொடுங்க, அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா 70 ஆண்டு கால திராவிடம் மாறி மாறி இந்த நாட்டு மக்களை ஆண்டி மக்கள் சலிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஒரு மாற்று சக்தி வேண்டும் என்றதன் அடிப்படையில அவர் ஒரு நடிகராக கூட, அவர் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே, அவருக்கும் இந்த நாடை எப்படி மக்களை எப்படி மாற்றி அமைக்கணும், சமூகத்தை எப்படி மாற்றி அமைக்கணும்னு ஒரு எண்ணம் விருப்பம் இருக்கும்ல. தனக்கு ஆட்சி கிடைத்தால் அதெல்லாம் பண்ணலாம். 50 வயசு வரலும் சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டோம், உலக இன்பங்களை அனுபவிச்சிட்டோம், புகழ் அனுபவிச்சிட்டோம், பணம் அனுபவிச்சிட்டோம், இனிமேல் மக்களுக்கு சேவை பண்ணலான்ற எண்ணம் தான் இருக்கும். அதை வைத்து அவர்கள் ஏதாவது மக்களுக்கு பண்ணுவாங்க. ஒரு ஆட்சி அமைக்க விடுங்களேன். இப்போ திமுக வந்து இரட்டை வேடம் போடுகிறது. நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் இவங்களுக்கு எப்படிதான் ஆட்சி அமைக்கிறாங்க பார்க்கலாம், நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம். இல்லை, நேற்று நைட்டு வந்து ஒரு செய்திகள் தீவிரமாக பறந்துருச்சு, டிவி ஃபுல்லாமே வந்தது. அது என்னன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா வந்து களை இறங்க போறாங்க, திராவிடம் 2 சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு ஃபுல்லாமே ஒரு ட்ரோல் போனுச்சு. ஆனா அதுக்கு வந்து காலையில ஸ்டாலின் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அப்படி ஒரு விஷயம் இவங்க பண்ணா கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியான ஒரு எண்ண ஓட்டங்கள்லாம் இப்படி உங்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இவங்க ரசிக மனப்பான்மையில திராவிட கட்சிகளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதீத வெறுப்பு இருக்கு. அதனாலதான் வந்து கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல ஒருவருக்கு இவ்வளவு வாக்களித்து இவ்வளவு பெரும்பான்மையோடு ஒரு விஜய்க்கு இத்தனை தொகுதிகளை வெல்ல வச்சிருக்காங்க. இப்போ இவங்களை விட்டுட்டோம்னா இவங்க ஒருவேளை நல்லாட்சி புரிஞ்சுட்டா தொடர்ந்து இவங்களே ஆள வேண்டிய சூழல் வந்தா உனக்கும் எனக்கும் இங்க வேலை கிடையாது, வேலை இல்லாம போயிடும், கொள்ளையடிக்க முடியாம போயிடும், அரசியல் பண்ண முடியாம போயிடும்ன்ற அடிப்படையில கூட இவங்க 2 பேரும் விவாதிச்சிருக்கலாம் இருக்கலாம். இல்லை, அதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களே. இல்லை, அப்படிலாம் கிடையாது, நாங்களாக தான் இருக்கோம். ஒரு 6 மாதம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
உரிமை தொகையை வந்து 2500 ரூபாய் கொடுத்தா அது கட்டுப்படி ஆகாது, நீங்க 1000 ரூபாவே கொடுங்க, காலை உணவு திட்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் வச்சிருக்காரு. அப்படி இவங்க யார் ஆதரவு கொடுக்குறது? இவங்க தான் எதிர்கட்சியே. வெளியில இருந்து உங்களை 6 மாசம், அப்போ 6 மாசம் நீங்க ஆதரவு பண்ண முடிச்சு 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க ஆதரவை நீங்க வாபஸ் வாங்கி இங்க ஒரு கவர்மெண்ட் டிசால்வ் நடக்கணும், இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவீங்க, சட்டையை கிழிச்சுன்னு இவங்க ஆட்சி சரியில்லை எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க ரவுடித்தனம் பண்ணுவீங்க. அப்போ தமிழக மக்கள்னா முட்டாள்களா? ஆட்சியை கலைப்பீங்க. எவ்வளோ ஈஸியா சொல்லிடுறாங்க, ஆட்சியை கலைச்சு பை எலெக்ஷன் மறுபடியும் ரீ எலெக்ஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு. எவ்வளோ பப்ளிக்கோட மணி இங்க செலவாயிருக்கு ஒரு தேர்தலுக்கு. தேர்தல் ஆணையம் பப்ளிக் மணி எவ்வளோ பயன்படுத்தி இருக்கு. மறுபடியும் யாருடைய பணத்தை, அவங்க அப்பா வீட்டு பணத்தை இங்க செலவழிக்க போறாங்க. மக்களுடைய பணத்தை அசால்ட்டா செலவழிக்கலாம்னு சொல்றாங்க, மறுபடியும் ரீ எலெக்ஷன் வைக்கலாம். நீங்க யாரு அப்படி ஒரு 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 மக்கள் இவ்வளோ மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக படுகொலையை இங்கே திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்காங்க. இந்த ஜனநாயக படுகொலையை நாம் அனுமதிக்க கூடாது. ஜனநாயக சக்திகளா இதுக்கு குரல் கொடுக்கணும். ஒரு புதிய நபர் வந்து தமிழக அரசியலில் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு. அவர் இவ்வளோ பெரும்பான்மையோடு வர்றாரு. அறுதி பெரும்பான்மையை தான் எட்டலை, சொற்ப தொகை தான் அவருக்கு தேவைப்படுகிறது ஆட்சி அமைப்பதற்கு. அந்த சொற்ப தொகையை கம்யூனிஸ்டுகளும் தொல் திருமாவர்களும் காங்கிரஸோடு இணைந்து கைகோர்த்து ஒரு சனாதன எதிர்ப்பு, ஒரு கூட்டாட்சி முறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். சனாதனவாதிகள் அல்லாத மதசார்பற்ற ஒரு ஆதரவை, ஒரு ஆட்சி தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் காங்கிரஸோடு இணைந்து இருக்கின்ற விஜய்க்கு இன்னும் தேவையான 5 தொகுதிகளை கம்யூனிஸ்டுகளும் தொல் திருமாவர்களும் வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய குரலாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம எலெக்ஷன்ல வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, ஸ்டாலின் அவர்களே அவங்க தொகுதியில தோற்கடிக்கப்பட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சிஎம்ஏ அவ்வளவு தூரம் நான் பண்ணியிருக்கேன், கொளத்தூருக்கு வந்து எல்லாமே பண்ணியிருந்திருக்கேன். இப்போ ஸ்டாலின் சொல்றதை தாண்டி பொதுமக்களே சில பேர் சொல்றாங்க கொளத்தூர் தொகுதி இப்போ வேற மாதிரி இருக்கு, ஆனா கொளத்தூர் மக்கள் எப்படி ஸ்டாலின் போட்டு போடாம அவங்களை இப்படி தோற்கடிச்சிட்டாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க இணையத்துல பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஐடிவிங்க அவங்க மக்களை இழிவா பேசுறாங்க. இவளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நான் ஊடகத்துல சொல்லக்கூடாது. இப்படி இந்த வார்த்தையை அப்படியே சொல்றாங்க. இப்படி சொல்லி இவங்க வந்து 1000 ரூபாய் வாங்கின இவளுங்க 2000 ரூபாய் வாங்குறதுக்கு ப்ராஸ்டியூட்டுங்க இவளுங்க. அதுக்கு காத்துனுக்காங்க. மக்களை இழிவுபடுத்துறாங்க. பெண்களை இலவசங்களை நாங்க கொடுத்தோம்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க. இலவசம் நீ யார் வீட்டு சொத்துல கொடுத்த? நீ உங்க அப்பா வீட்டு சொத்துலையா கொடுத்த? நீ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இப்போ பட்டியல் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில, சிறப்பு உட்கூறு நிதியிலிருந்து திருடி எடுத்து இந்த திட்டங்களுக்கு உரிமை தொகைன்னு நீ கொடுக்குற. இப்ப யார் அப்பா வீட்டு சொத்தை நீ கொடுத்த? ஓன்னு அழறாங்க. அவங்க நன்றி அறிவிக்கும் கூட்டம் மாதிரியா இருக்குது, ஒரு இழவு கூட்டம் மாதிரி இல்ல, ஒரு சாவு ஊர்வலம் மாதிரி இல்ல, ஓன்னு அழறதும். சேகர் பாபுவோட ஆக்டிங் இருக்கு, ஓவர் ஆக்டிங். அவர் தான் இப்போ ட்ரோலே. அப்படி கதறி அழறதும். அப்படி மக்களை வந்து அப்படி ஒரு டிராமா போடுறாங்க அவங்க மக்கள்கிட்ட. உடனே நற்பெயர் வாங்குறதுக்கு அப்படி போயிட்டு ஒரு ஷோ காட்டிட்டு, ஷோ வாக் பண்ணிட்டு, இணைய கூலிகளை வச்சு, ஐடிவிங்க வச்சு மக்களை இழிவுபடுத்துறதும், கேவலப்படுத்துறதும், அசிங்கப்படுத்துறதும், ஓட்டு போடாத மக்களை பழிக்கிறதும். இதனாலதான் இவங்க இந்த தேர்தலில் மண்ணை கவனாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துதான் இருக்காங்க. முன்பு ஒரு காலத்துல ஊடகம் இல்லை, ரேடியோக்கள் இல்லாத காலத்தை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாது. மக்களை நல்லா ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லார் கையிலும் இந்த செல்போன் இருக்கு. தட்டி உடனே பாக்குறாங்க அவன் என்னென்ன கருத்தை சொல்றான்னு. சமூக வலைதளங்கள் மூலிமா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கருத்துக்களையும் எண்ண ஓட்டங்களையும் மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஐடிவிங்க என்ன பண்ணுது, அவங்க எதிர்கருத்து சொல்றவர்களை அவர்கள் எந்த மனநிலையில் அணுகுகிறார்கள், எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை எப்படி இழிவுபடுத்துறாங்க. இப்ப நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறேன்னா, கருத்தியல் ரீதியாக அணுகுபவர்கள் அங்க இல்ல. என்னுடைய பெண் உறுப்பை வைத்து வசவு பாடுவதும், என்னை பாடி ஷேமிங் பண்றதும், என்ன ஒரு பெண்ன்றதுனால என்னுடைய பெண் உறுப்பு சார்ந்த வசவுகளை வைத்து திட்டுறதும், இதை தான் வந்து அவங்க கையால் ஒரு ஆயுதமாக எடுத்து நம்ம குரலை ஒடுக்குகிறார்களே ஒழிய அவர்களிடம் அறிவு இவங்க தற்கூரின்றாங்களே. தற்கூரின்னா படிக்காதவங்க. அப்போ 70 ஆண்டு கால திராவிடம் மக்களை பறிக்காதவர்களாகவும் தற்கூரிகளாக வச்சுருந்துருக்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு. அவங்களுக்கு அந்த பங்கு இருக்குதானே, இவங்க தற்கூரி ஆகிறதுக்கு அவங்களுக்கு தான் காரணம். நீ தற்கூரியா இந்த மக்களை நீ சொல்றன்னா, இவங்க தற்கூரி ஆனதுக்கு 70 ஆண்டு கால திராவிட ஆட்சி தானே காரணம். அந்த தற்கூரிகளையும் உனக்கு எதிராக சிந்திக்கும் போதுதான் அவங்க உனக்கு தற்கூரியா தெரியுறாங்களா? நீ என்ன லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற மொத்த இப்போ நூல்களையும் கற்றறிந்த பகுத்தறிவு புளுத்திகளா நீங்கள்லாம் மக்களை பழிக்கிறதுக்கு? மக்களை என்னைக்கு சபிக்கிறோன்னு மக்களை என்னைக்குமே சபிக்க கூடாது. மக்களை என்னைக்கு கொச்சைப்படுத்தக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது. ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் திருப்பி அடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கங்களுக்கு இப்போ
இவ்வளவு வாக்குகளை வென்ற விஜய், இவ்வளவு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகனை ஆட்சி அமைக்க கூடாம இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ற இவங்க இப்போ இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற உங்களையும் என்னை பண்ற தனிநபர்களை சும்மா விடுவாங்களா? சமூக வலைதளங்களில் எவ்வளோ இழிவுபடுத்துவாங்க, எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, ஐடிக்களை முடுக்குறாங்க, நம்ம கருத்துரிமையை பறிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாசிஸ்டுகளாக நீங்க நடந்துன்னு இருக்கீங்க. நீங்க வந்து தற்கூரிகள் மக்களை பழகிறீங்க. இந்த தற்கூரிகளை உருவாக்கியது இன்னைக்கு கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டு வந்த அந்த பாபுவை இவர்கள் தற்கூரி என்று விமர்சிக்கிறார்கள். அந்த பாபு யாருன்னு நம்ம வரலாற்று தோண்டி பார்த்தோம்னா முன்னாடி திமுகல சேகர் பாபு மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அந்த அந்த வி.எஸ். பாபு இருந்திருக்காரு. அந்த நபர் தான் இப்போ வென்று வந்திருக்கிறாங்க. ஸ்டாலினை விட இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து நிறைய வாக்குகள் வித்தியாசம் தோல்வி அடைய வச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு ஒரு அசிங்கம் இது. அதனால மக்களுக்கு நாங்க இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு அவங்க தொகுதியை மட்டும் வச்சு காட்டிட்டு எவ்வளோ ஒரு தூய்மை பணியாளர்கள் அழுதுட்டு இருந்தாங்களே உட்காந்து போய் ஒரு அமைச்சரா நீங்க போய் மக்களை சந்திச்சிங்க, உட்காந்து கூலி படம் பார்த்துருந்தீங்க. கூலி உயர்வுக்காண்டி அழுதுட்டு இருந்த போராடிட்டு இருந்த மக்களை பார்க்காம கூலி திரைப்படம் பார்த்துட்டு இருந்தார் முதலமைச்சர். எவ்வளவு சாதிய படுகொலை உங்க ஆட்சியில, எவ்வளவு வேங்கை வயல் இஷ்யூ போய் முதல்வரா நீங்க போய் பாத்தீங்களா? பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே பழியை திருப்பி விட்டாங்க. அப்போ உங்க ஆட்சியில நடந்த சாதிய படுகொலைகள் எத்தனை, உங்க ஆட்சியில நடந்த மதுவை குடிச்சிட்டு கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவர்கள் எத்தனை பேரு, உங்க ஆட்சியில நடந்த பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் எவ்வளோ, பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் எவ்வளோ, ரவுடிசம் எவ்வளோ, கொலைகள் எவ்வளோ, இவ்வளோ மாதிரியான பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல உங்க ஆட்சியை வச்சு நின்றுட்டு நாங்க இவ்வளவு சிறப்பா ஆட்சி செஞ்சோம் எங்க கொளத்தூரை பாரு அப்படின்னா, கொளத்தூர்ல இப்போ நீங்க கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டீ குடிக்கிற எந்த புரட்சிகளும் தத்துவங்களும் கம்யூனிஸ்டுகளும் பெரிய சித்தாந்தங்களும் யாரும் வந்து தகர்த்தரல. ரெட்டை டம்ளரை ஒரு கார்பரேட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரை ஒரு கார்பரேட் அறிமுகப்படுத்துச்சு. அப்போ ரெட்டை டம்ளர் காணாம போச்சு. இந்த ரெட்டை டம்ளர் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் ஒரு புரட்சிகர இயக்கங்களும் இல்லை தலித் இயக்கங்கள் நாங்கள் கூட தான் எங்களால கூட ஒழிக்க முடியல. ஒரு கார்பரேட் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ எடுத்துட்டு வந்தான். ஒரே கிளாஸ்ல குடிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகும், மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டோம். யூஸ் அண்ட் த்ரோ எடுத்துட்டு வந்தோம்னா எல்லா கடையிலும் யூஸ் அண்ட் த்ரோ வந்துச்சு. அப்போ ரெட்டை டம்ளர் முறையை ஒழித்த மிகப்பெரிய புரட்சியை பண்ணது ஒரு கார்பரேட். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கின்ற ஒரு பஸ் வசதிகள், பேருந்துக்காண்டி காத்திருக்கின்ற மக்கள் தங்குகின்ற அறையை ஒரு மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது காலத்தின் கட்டாயம். இப்போ என்கிட்ட ஃபோன் வந்துச்சுனால நான் இவ்வளோ ரூபாய் 20,000 ரூபாய் ஃபோனை வச்சிருக்கின்றதுனால நான் ஒரு பணக்காரி கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவையாகி போச்சு. இன்னைக்கு டியூ கட்டி வாங்குறேன். இதை வச்சு இது கார்பரேட் எனக்கு கொடுத்துருக்குது. இது இருக்கிறதுனாலே நான் பெரிய கோட்டீஸ்வரி ஆயிட முடியாது. அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள் தானே. நவநாகரிக உடை போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் ஒரு பணக்காரி கிடையாது. உடையை வைத்து இப்ப எல்லாருமே உடை அணிறாங்க. முன்னாடி ஒரு காலத்துல சில உடைகள் ஒரு குறிப்பிட்ட பேர் அடிப்பாங்க. இதை வைத்து இவர்கள் பணம் படைத்தவர்கள் நிறையலாம். இப்ப எல்லாருமே உடை போட்டுன்னு இருக்காங்க. இது வந்து கார்பரேட் கொடுத்தது. கார்பரேட் உலகமயம் தாராளமயம் தனியார் மயம்னால உருவாகின ஒரு மாற்றம் இது. இந்த மாற்றத்தை நாங்க தான் ஏற்படுத்தணும் சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம். பார்க்க அமைச்சர் சாப்பிடுறதுக்கே திமுக தான் காரணம்ல சொன்னாங்க. நாங்க தான் ஜட்டி போட்டு விட்டோம், உங்களுக்கு நாங்க தான் கோமணம் கட்டி விட்டோம், நீங்க சாப்பிடுறதுக்கே நாங்க தான் காரணம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடியா இருக்குது. உலகமயம் தாராளமயம் இந்த நவீன டெக்னாலஜிகள் மூலம் உருவாக்குற மாற்றங்களுக்கு கூட நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இயற்கையை இன்னைக்கு மெரினா பீச்சில் போய் பாருங்க. மெரினா பீச்சை ப்ளூ பீச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. நானும் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்களே, கொஞ்சம் இடம் தூய்மையாக இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லையா. அங்கே இருக்கிற மக்கள் அங்கே கடை வச்சுருக்கவங்களை போச்சு கேட்டால், அங்கே போய் ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு போனால் அங்கே இருக்கிற பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற நிறைய நாங்கள் சுயதொழில் வச்சுட்டு நிறைய படிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணு சொல்லுது, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், ஆனால் இங்கே வந்து நான் ஒரு பொட்டாட்டோ போட்டுன்னு இருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்புல சுய தொழில் வச்சுட்டு இங்கே நாங்கள் ஒரு 5 வருஷமா கடை வச்சுன்னு இருக்கோம், திடீர்னு காலி பண்ண சொல்றாங்க, மொத்த கடையை இங்கே குறைக்கிறாங்க, ப்ளூ பீச்சுன்னு எடுத்துன்னு வர போறாங்க. பீச்சுக்கு கூட இன்னைக்கு ப்ளூ பீச்சுன்னு வச்சுட்டு நாளைக்கு கட்டணம் தனியார்கிட்ட ரிலையன்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க குத்தகைக்கு.
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிலையன்ஸ்காரன் கட்டணத்தை நிர்மாணிக்க போகிறான், பீச் உள்ள போகிறதுக்கு இவ்வளோ கட்டணம் அப்படின்னு. இப்போ பீச்சுன்றது ஒரு இயற்கை கொடுத்த கொடை. அப்போ அதில் கூட போய் நான் இயற்கை காற்று வாங்குறதுக்கு தனியாருக்கு நாங்கள் காசு கொடுக்கணும். அப்போ கவர்மெண்ட் எதுக்கு? இப்போ அரசாங்க ஆஸ்பத்திரின்னு வச்சுங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போனால் அதில் காப்பீட்டு திட்டம்ன்ற பெயரில் வச்சு பயங்கரமான ஒரு கொள்ளை நடக்குது. அங்கே போனால் ஃபுல்லாக தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டு இருக்காங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை. அப்போ எதுக்கு கவர்மெண்ட்டு? எல்லாத்தையுமே தனியாருக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா எதுக்கு கவர்மெண்ட்ன்ற? இந்த கவர்மெண்ட் தேவையில்லை. அவங்க கையிலேருந்து இவங்க எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது, நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க, நீங்கள் கட்டணம் வசூலிச்சிங்க, எங்ககிட்ட வாங்க, எங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டணம் வசூலிக்கிறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட்டு? கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுங்க. கல்வி எல்லாம் தனியார் கையில் கொடுத்துட்டுருக்குறீங்க, மருத்துவத்தை தனியார் கையில் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் டாஸ்மார்க்கை மட்டும் அரசு நடத்துது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! கல்வியும் மருத்துவத்தையும் தனியார் கையில் கொடுத்துட்டு டாஸ்மார்க்கை ஒரு அரசாங்கம் நடத்துது. விஜய் வந்தால் விஜயோட கோரிக்கையும் இதாக தான் இருக்கணும். டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவதுன்ற கோரிக்கையை அவர் கூட முன்வைக்கல. அது நான் மக்களாகிய நாம தான் அதுக்கான வாய்ஸ் அவுட் பண்ணணும். எதிர்காலத்தில் அவரை செய்ய வைக்கணும். டாஸ்மாக்னால எவ்வளோ பெரிய குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பேருக்கு குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, எவ்வளோ கொலைகள் நடக்குது, எவ்வளோ படுகொலைகள் நடக்குது, எவ்வளோ கல்வி இடைநிற்றல் நடக்குது. இந்த கோரிக்கை விஜய் அவர்கள் கூட வைக்கல. இதையெல்லாம் நாம் ஜனநாயக சக்திகளாகிய நாம தான் இந்த மாதிரியான ஆட்சி அமைக்கிறவங்க கையில, புதுசா ஆட்சி அமைக்கிறவங்க நாம நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம கோரிக்கைகளை அவர்களை நிறைவேற்ற வைக்கணும். புதுசா வர்றவங்களை ஆட்சி அமைக்கவே விடாம நீங்க இவ்வளவு தொந்தரவு பண்ணி. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போ ஆளுநர் போய் நேத்து மீட் பண்ணிட்டு வந்தாரு. அதுமே கொஞ்சம் தோல்வியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆளுநர் ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு, நீ 118 நீ எடுத்துட்டு நீ வந்துரு, அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு வா, லிஸ்ட் எடுக்காம நீ வர்ற. இது நார்மலா அவர் பெரும்பான்மையா வின் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் அவர் பெரும்பான்மையில வின் பண்ணிட்டாரு. அவரு ஒரு சிஎம் ஆகுற அளவுக்கு எல்லாமே அவருக்கு தகுதி இருக்கு. ஆனாலும் அந்த ஃபுல்லா 118 எடுத்து லிஸ்ட் எடுத்துட்டு நீ வா அப்படின்னு ஒரு ஆளுநர் சொன்னா, அதுக்கு பின்னாடி பிஜேபியோட ஒரு சூழ் கணக்கு உண்டா? அதுக்கு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி அவங்க போடுற கணக்குக்குள்ளதான் ஆளுநர் இவ்வளவு தூரம் விஜயை பழி வாங்குறாரா? இல்ல, அப்படி கிடையாது. பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது ஒரு முறை, அது நடைமுறை. அது பெரும்பான்மையை காட்ட வேண்டியது ஜனாதிபதியிடம் காட்ட வேண்டியது ஒரு முறைமை. அது ஆனா அவர் இப்பதான் அதிகமான தொகுதியில கைப்பற்றியதான அவர் ஒரு சிஎம் போஸ்டிங் வர்றதுக்கு ஒரு குவாலிஃபையா இருக்காரு. ஆனா அவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் அவர் டைம் கேட்டிருக்காரு. அந்த டைத்துல நான் பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு அவரும் சொல்லுவாங்க. அவங்க கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ ஆளுநர் அந்த 118 லிஸ்டே நீ கொண்டு வா அப்படின்னு ஆளுநர் சொல்றது அது சரி கிடையாது. அவங்களை நிர்பந்தப்படுத்தக்கூடாது, அவசரப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு காலம் வழங்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய பெரும்பான்மையை தீர்மானிப்பதற்காகத்தான காலத்தை வழங்கணும்ன்றத எஸ்ஆர் பொம்மை வழக்கிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் எஸ்ஆர் பொம்மை வழக்குல கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல இவங்க அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான கால அவகாசத்தை ஆளுநர் வழங்கணும். அவங்களுக்கு நிர்பந்திக்க கூடாது. நிர்பந்திச்சு ஒரு கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்றதுக்கோ ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர்றதுக்கோ உங்களுக்கு ஆர்டிகிள் 356 தவறாக பயன்படுத்துவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை என்று எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை வச்சுட்டு இப்போ விஜய் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணலாம். இப்ப என்ன நிர்பந்திக்கிறாங்க, அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை ஒரு கால அவகாசம் வழங்கலாம். ஏன்னா இப்ப பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துன்னு இருக்கு. சோ இத்தகைய ஒரு சூழலை உருவாக்காமல் கம்யூனிஸ்டுகளும் திருமாவர்கள் நேத்து என்ன சொன்னார்னா, ஓகே நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி திருமாவர்கள் விஜய் அவர்களை ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த வகையில நேத்து சொன்னாரு, ஓகே நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நேத்து ஈவினிங் 5 மணிக்கு நான் கூட்டத்தை கூட்டுறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திருப்பி 7 மணிக்கு அதை கேன்சல் பண்ணி விட்டுட்டாரு. எதற்கு இப்போ 5 மணிக்கு நான் கூட்டம் போடுறேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்ட மனுஷர் எதற்கு 7 மணிக்கு இல்ல நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்னென்ன அடுத்து சொல்கிறேன், அதுக்கு டைம் என்னன்னு அடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடப்பட்ட நேரத்துக்குள்ள திமுக உள்ள நுழைஞ்சு எதுவும் பண்ணியிருக்கா? கண்டிப்பா. அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க இணைய கூலிகளை வச்சுட்டு ஐடிவிங்க வச்சு இணையத்தில் திரும்ப மீதான திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவனை நீ எங்க கூட இருந்துட்டு ஒரு கூட்டணி தர்மத்தை, எங்க கூட்டணியில இத்தனை சீட்டுக்காண்டி காத்துட்டு இருந்து 8 சீட்டு வாங்கி 2 தொகுதியில ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நீ எதிர்கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்றியே, நீ ஒரு மானம் கட்டவன், நீ ஒரு எங்க வேணாலும் போயிட்டு இது பண்றவன்,
அப்படின்னு இல்ல சொல்லி அவர் வந்து சொல்லலையே, நான் யோசிச்சு சொல்றப்பா எல்லாத்தையும் பேசி அப்படின்ற வார்த்தைகளை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக கிட்ட அவங்க டிஸ்கஷன் பண்ணட்டும். ஏன்னா உங்க கூட்டணியில நீங்க இருந்தீங்க இவ்வளவு காலம், திடீர்னு இப்ப 3 நாள் தான் ஆகுது ரிசல்ட் வந்து, 4 நாள் ஆகுது, அதுக்குள்ள இவங்க மாறிட்டாங்களேன்றது ஒரு கேப் கூட இல்லை அப்படின்னு மக்களை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு முறையா வந்த மாதிரி காட்டுறதுக்காண்டியும் இவங்க இத்தகைய நகர்வுகளை திட்டமிட்டு கூட பண்ணலாம். அது நீங்க பண்ணா பரவாயில்ல, அது பின்னாடி இருந்து ஒரு திமுக போன்ற அரசு கட்சிகள் பண்ண வைக்குதுன்னு அவங்கள. அப்போ வந்து இது ஒரு ஜனநாயக படுகொலை. மக்கள் இவ்வளோ வாக்கு அளிச்சிருக்காங்க. 107 இடங்களில் விஜய் அவர்கள் வென்றிருக்கிறார். பெரும்பான்மை தான் அது. அறுதி பெரும்பான்மை என்பது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு 11-12 தொகுதிகள். திருச்சியில் வந்து திருச்சி கிழக்குல ராஜினாமா பண்ணிட்டு பை எலெக்ஷன் வைப்பாங்க. ஏன்னா 2 தொகுதிகள் அவர் வென்றிருக்காரு. அப்போ 12 தொகுதிகள் இவர்களுக்கு தேவைப்படுது. காங்கிரஸ் வந்து 6 தொகுதிகளை வழங்கியிருக்கு. இன்னொரு 6 தொகுதிகளை சிபிஐயிடம் 2, சிபிஐஎம்மிடம் 2, கம்யூனிஸ்டுகள் 4, தொல் திருமாவர்கள் 2. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை திமுக சொல்லி கொடுத்து வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு, அதே போலதான் சிபிஐ வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சி அமைக்கலாம். கம்யூனிஸ்ட்களுமே நேற்று அப்படிதான் சொன்னாங்க. காலையில என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பேசிட்டு ஒரு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இல்லப்பா நான் திமுக கூட்டணி தான்ப்பா அப்படின்னு ஒரு பைக்ல சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி எல்லாருமே ஒரு குழப்பத்திலேயே மக்களை வச்சிருக்காங்க. நீங்க போறீங்களா போகலையான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் பண்ணிட்டு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சி அமைக்கலாம் அவங்க. அது நடைமுறையில் இருக்கு. ஆனா வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலும் நாளைக்கு திடீர்னு ஆதரவை வாபஸ் வாங்கினா அந்த கவர்மெண்ட் மறுபடியும் இதே நிலை இப்ப இருக்கிற அந்த தொங்கு ஹங்க அசம்பிளியே வரும். தொங்கு சட்டசபையில இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு கவர்னருக்கு அதிகாரம் வந்துடும். அந்த பிரச்சனை இல்லாம இவங்களை அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். யார் உங்களுக்கு 10 தொகுதிகளை, காங்கிரஸ் 6 தொகுதிகளை, இவங்க 6 தொகுதி கொடுத்தா இவங்களிடம் ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கொண்டு இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து இந்த கவர்மெண்ட்டை 5 ஆண்டு காலம் முழுமை பெறும் அளவுக்கு நீட்டிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு அமைச்சரவையில ஏதாவது இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிறாதான் விஜய்க்கு சேஃப்டி. வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதை இவர் ஏற்றாருன்னா இவங்க 5 வருஷம் 5 மாசம் 6 மாசம் சும்மா இருந்துட்டு மறுபடியும் இவங்க நாங்க உங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்கன்னா மறுபடியும் இப்ப இருக்கிற அந்த தொங்கு சட்டசபை தான் நிற்கும். மறுபடியும் கவர்னர் வந்து பிஜேபியிடம் சொல்லி கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணலாம். டிசால்வ் பண்ணிட்டு இப்போ மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் நடத்துகிற மாதிரி இங்கே கலவரங்களை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு தமிழகத்தை அத்தகைய ஆபத்தான சூழலில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் விரும்பினால் விஜய்க்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வெளியிலிருந்து இல்லாமல் அமைச்சரவையில் உள்ள சென்று இவர்கள் ஆதரவளிக்க வேண்டும். அதுதான் தமிழகத்துக்கும் தமிழகத்தின் அமைதியான சூழலுக்கும் பாசிசவாதிகள் உள்ளே வராமல் இருப்பதற்காகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு அரசாக அது அமையும் இருக்கும். இப்போ வந்து திருமாவர்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பு தான். அப்போ விஜய் அவர்களுமே பிஜேபிக்கு எதிர்ப்பு, இப்போ காங்கிரஸுமே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாவே பிஜேபிக்கு அவங்களும் எதிர்ப்பு தான். அப்படியே திருமாவர்கள் வந்து இவ்வளோ யோசிக்கிறாங்க விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு? யோசிக்கலாம். அவங்க வந்து அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள்ல இருந்து நாங்க எங்களை நாளைக்கு துரோகிகள்னு சொல்லிடுவாங்க, கூட்டணி தர்மத்தை மீறிட்டோம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க. கலந்து ஆலோசிக்கலாம், தப்பு இல்ல. அதுக்காண்டி அவங்க ஆலோசனையை கேட்டுட்டு அவர் ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி பேசுறாங்களே. ஒரு நேரம் சொல்றாங்க ஓகே நான் பேசுறேன்னு சொல்றாங்க, ஒரு நேரம் இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு என்னப்பா திரும்ப அவர்கள் என்ன இவ்வளவு குழப்பத்துல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. என்னதான் யோசிக்கிறாங்களே தெரியலையேப்பா, எந்த புடியுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுதுல பாக்குறவங்களுக்கு. இல்ல இறுதியில அவங்க வந்து விஜய் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு நிலை என்கின்ற நிலைப்பாட்டை தான் அவர்கள் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் தமிழகத்துக்கு பாதுகாப்பான சூழல். இல்லைன்னா மக்கள் உங்களை பழிப்பாங்க, நாளைக்கு திட்ட ஆரம்பிப்பாங்க. பொதுமக்கள் கிட்ட நீங்க ஒரு பேட் நேம் எடுத்துப்பீங்க. உங்களை போன்ற 2 தொகுதிகளை வைத்திருக்கின்ற 3 கட்சிகள் ஆதரவளிக்காத சூழலில் தமிழகத்தில் இப்படி ஒரு பை எலெக்ஷன் வச்சு பொதுமக்களுடைய பணத்தையும் அந்த மாதிரி சூழலுக்கும் வைக்க மாட்டாங்க. கவர்னர் ஆட்சி வந்தாலும் இங்க தமிழகத்தில் அமைதியான சூழல் இருக்காது. பிஜேபி உள்ளவரும் கலவரம் நடத்தும். அத்தகைய ஆபத்தான சூழலுக்கு தமிழ்நாட்டை இவர்கள் தள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். திருமாவர்கள் ஆதரவு கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த ஆதரவை இவர்கள் வெளியிலிருந்து கொடுக்காமல் அமைச்சரவையில் நீங்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அமைச்சரவையில் ஏதாவது நீங்க ஒரு அமைச்சர் பதவியை பெற்று
ஆட்சியிலும் பங்கேற்க வேண்டும். திருமாவர்கள் போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க எவ்வளவு கொடுத்திருப்பாங்களே சீட்டு, அமைச்சர் அதிகார பகிர்வை நீங்கள் கோரிக்கை. திருமாவர்கள் தான் ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகார பங்கு வேணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அவங்க மறுத்துட்டாங்க. இவர் வந்து எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் விஜய் கூட்டணியில் இவள் இடம் பெற்றிருந்தால் தொல் திருமாவர்கள் உங்களுக்கு ஒரு 30-40 சீட்டு கூட வழங்கியிருப்பாங்க. பல இடத்துல இப்போ வேட்பாளர் யாருன்னே எம்எல்ஏக்களுக்கு மேல நீங்களே வின் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வேட்பாளர் யாருன்னே தெரியாத விஜய் முகத்தை பார்த்தா நிறைய இடத்துல ஓட்டு போட்டாங்க. எந்த தொகுதியில வேட்பாளர் முகத்தை கூட யாரும் பேரு கூட தெரியாது. விஜய் முகம். அதனாலதான் போல அது விஜய் சொல்லியிருக்காரு 234 தொகுதியிலும் நான் தான் நிக்கிறேன், என் முகத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்கன்றத அது மறைமுகமா சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டணியில திருமாவர்கள் இடம் பெற்றிருந்தால் நீங்க பல சீட்டு நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆட்சியில நீங்க அதிகார பகிர்வை கொடுக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தொல் திருமாவர்கள் இந்த தேர்தலில் கூட்டணியை தவறாக முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அவர் இழந்து விட்டாருன்னு தான் நான் வருத்தப்படுறேன். இப்போ வந்து திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வந்து விஜயோட ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த வகையில வந்து திமுக சார்பில் சில பேர் சொல்றாங்க காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல நீண்ட கால நண்பனும் கிடையாது, நீண்ட கால பகைவனும் கிடையாது. இப்போ முதுகுல குத்துனா உனக்கு உண்மையா இருந்து ஒரு கவர்மெண்ட் நீ டிசால்வ் பண்ண வச்சுட்டு தமிழக மக்களை இங்கே ஒரு அமைதியான சூழல் தமிழகத்தில் நிகழாத வண்ணம் அமையணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நம்மளுக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போனோம். நம்மளுக்கு ஒரு கண்ணு போனாலும் நம்மளுக்கு ஓட்டு போடாத மக்கள் அமைதி இல்லாமல் ஒரு சமூக பதற்றத்தோட இங்கே மத கலவரம் சாதி கலவரம் நடந்துட்டு ஒரு நல்ல முதலமைச்சரை இங்கே இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சியால் அவஸ்தப்படட்டும் மக்களை பழி வாங்குறீங்களா? அப்போ நீங்கள் காங்கிரஸ் எடுத்தது மிக மிக சரியான முடிவு. அவங்களும் தோல்வி எல்லா ஸ்டேட்லேயும் தன்னுடைய கட்சியே இழந்திருக்கிறாங்க. அவங்க பல இடங்கள்ல ஒரு ஊருக்கு 4 பேர் கூட இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இவர்கள் பிஜேபி பின்னாடி விஜய் சென்று விடக்கூடாது, தமிழ்நாடையும் பிஜேபி பிடிச்சிடக்கூடாது, நம்ம போய் ஆதரவு கொடுக்கலாம் 5 சீட்டு வச்சிருக்கோமே அவங்க எடுத்த முடிவு மிக மிக சரியான ஒரு முடிவு. அதை விமர்சிக்கிறதுக்கான எந்த அருகதையும் திமுக கிடையாது. அரசியல்ல நீண்ட கால நண்பனும் கிடையாது, நீண்ட கால பகைவனும் கிடையாது. நீங்களே இருந்தாலும் இதுல அப்படிதான் போயிருப்பீங்க. உங்க நலத்தை தான் நீங்கள் முன்னிறுப்பீங்க. நாட்டு நலத்தை முன்னிறுத்தி தன்னுடைய நலனும் இருக்குது, நாட்டினுடைய நலனும் இருக்குதுன்ற போது அவங்க அதுல முடிவெடுத்தது எந்த விதமான தவறும் கிடையாது. என்ன கூட்டணி, நீ கூட்டணி ஒட்டினே பிறந்தீங்க, ரெட்ட குழந்தைங்களா நீங்க? எப்ப வேணாலும் பிரியலாம். கூட்டணி என்பது எப்ப வேண்டுமானாலும் மாறும். அதனால திமுக சொல்றது வந்து பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து 108 தொகுதி வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துலயே அவருக்கு வந்து சிஎம் கூறிய அந்த கார் பாதுகாப்பு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ என்னன்னா திடீர்னு நேற்று நைட்டு நீலாங்கரையில இருந்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, திரும்ப பெற்றுட்டாங்க. அது ஏன்? ஒரு மாநிலத்தின் முதல்வரா ஒரு பதவி பிரமாணம் அடைந்த பிற்பாடு தான் இத்தகைய அரசினுடைய எல்லா விதமான சலுகைகளையும் பாதுகாப்பு அரண்களையும் ஒருவர் அனுபவிக்க முடியும். இவர் வந்து வென்ற உடனே வந்து இவர் ஆட்சி அமைக்க போறாருன்னு வழங்கினாங்க. இப்போ அதான் நீங்க தான் சொல்றீங்க அந்த சலுகை எல்லாம் வந்து அவங்க ஒரு ப்ராப்பரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சலுகை எல்லாம் கொடுக்கணும். ஆனா விஜய் அவர்களுக்கு மட்டும் முன்கூடியே அந்த வீடுகள்ல பாதுகாப்பும் சரி, போலீஸ் பாதுகாப்பும் சரி, அவருக்கு அந்த கார் பாதுகாப்பும் சரி, எல்லாமே அப்படி கன்வாயின் எல்லாமே கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். இல்ல அவரு தான் அதை இப்ப வேண்டான்னு சொன்னதா மறுபடியும் செய்திகள் ஊடகத்துல வந்ததை நான் பாக்குறேன். விஜயே வந்து தனக்கு இதெல்லாம் வேணாம், இப்ப வேணாம், ஆட்சி அமைத்த பிற்பாடே இல்ல அது வந்து மத்தியில இருந்து சொல்லியிருந்தாங்க, எதற்கு ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாலதான் இது எல்லாமே ரிட்டர்ன் திரும்ப பெறப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன கேட்டா ஆட்சி அமைத்த பிற்பாடே அவருக்கு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சில பாதுகாப்புகளை வழங்கலாம். ஏன்னா இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, இவர் பாதுகாப்பா போயிட்டு வரணும். ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு போற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காரு. அவரே மக்கள் சூழ்வாங்க, ரசிகர்களும் சூழ்வாங்க, தொண்டர்களும் சூழ்வாங்க. பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தான் அவர் போயிட்டு வருவாரு. ஒரு டிஸ்கஷனுக்கு கூட அவருக்கு ஆதரவு எம்எல்ஏக்களை திரட்டுவதற்காக பேச்சுவார்த்தை, அவர் வெளியே போவதற்கும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவர் வந்து ஒரு நடிகனாக இருந்து ஒரு அரசியல் தலைவராக உருவாகி இப்போ வென்றிருக்காரு, முதலமைச்சர் தேர்வாயிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு வந்து மத்திய அரசு வந்து கொடுக்கலாம். அதை பின்வாங்க கூடாது, எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு தவறான நடைமுறை. மக்கள் கிட்ட இவங்க அம்பலப்பட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க.
ஒரு இவ்வளோ மக்கள் வாக்களிச்சிருக்க ஒரு நபருக்கும் இவ்வளோ மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு நடிகனுக்கும் இவ்வளவு பொருளாதார பின்புலம் உள்ள நபரையும் இவ்வளோ அடி அடிக்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புற உங்களை என்னையா சும்மா விடுவாங்களா? அப்போ பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் இவங்கெல்லாம் எப்படி ஒரு மனிதனை வதைக்கிறாங்கன்றத பப்ளிக் பார்த்துட்டு இருக்கு, மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட இவங்க அமலப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணாம இருந்தாதான் அவங்களுக்கு நல்லது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.